ஏறக்குறைய நான் வந்து புரட்சி தலைவர் காலந்தொட்டு புரட்சி தலைவி அம்மா, இன்னைக்கு மாண்புமிகு முன்னாள் முதல்வர், இன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இதுவரைக்கும் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் வந்து தொடர்ந்து அந்த கூட்டணியில இருக்கோம், தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் என்னுடைய அரசியல் அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை நான் பார்த்ததுல, கருணாநிதி அவர்கள் வரையும் கூட இந்த மாதிரி ஒரு வணக்க வழிபாட்டு தலங்கள்ல போய் பிரச்சனை பண்ணக்கூடிய சர்ச்சைகள் இருக்காது. இது வந்து ரொம்ப பெக்கூலியரா இருக்கு, ரொம்ப புதுசா இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு கலவரத்தை அவங்க தூண்டி ஒரு சாரரை தக்க வைக்க பாக்குறாங்க? திமுக ஆட்சி காலங்கள்ல எல்லாம் நம்ம ஊர்ல இந்த கலவரம் வர்றது ஒரு வாடிக்கையாக இருக்கு. மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது 1998 கோவையில குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்குது. அண்ணன் லத்தீப் அவர்கள் அப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. அவர் உதயசூரியன் சின்னத்துல நின்று தான் ஜெயிச்சு, அவர் தேசிய லீக்குங்கிற கட்சி அவருடைய கட்சி, அப்ப உதயசூரியன் சின்னத்தில் நின்று தான் ஜெயிச்சு வந்து சட்டமன்றத்தில் இருக்காரு. அப்ப அவர் எந்திரிச்சு கேட்கிறாரு, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஒரு சொற்றொடரை அங்கே பயன்படுத்துறாரு. முதல்ல இந்தியாவுல இஸ்லாமிய தீவிரவாதிகள்ங்கிற ஒரு வார்த்தை, தீவிரவாதிகள் அதுக்கு முன்னால எல்லாரும் சொல்லுவோம், தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள். நீங்க இந்த இடத்துல இந்த தமிழ்ங்கிறத மறக்க கூடாது, அவர்களுடைய ஓட்டு. அப்ப அது வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம். யாருக்கு? திமுகவுக்கு. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் அவங்க இந்த வேலைகளை செய்யறாங்க. அதே மாதிரி நீங்க திமுகவை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா, மாண்புமிகு முன்னாள் மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே இந்த ஜாதி வாரியாக பிரிச்சதான் வந்து அவங்க சீட்டே கொடுப்பாங்க. நீங்க எம்எல்ஏக்களுக்கு அவங்க சீட்டு கொடுக்கறத நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் எந்த ஜாதியை சேர்ந்த, எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகம் இருக்காங்க. இப்ப நம்மள பாத்தீங்கன்னா பல சமூகம் இருக்கு. முக்குளத்தூர்ல 3 பேரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது, அவர் எல்லாத்தையுமே ஏத்துக்குவாரு. அவருக்கு ஒரு பிரச்சனையும் கருணாநிதி அவர்கள் உண்டாக்குனாரு. அதாவது தென் நாட்டுல 2 மலையாளிகள் முதலமைச்சர்னு கேட்டாரு. கேரளாவில் ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சரா அப்படின்னு கேட்டு அவருக்கும் பிரச்சனையை உருவாக்குனவர் கருணாநிதி அவர்கள், மறைந்த முன்னாள் முதல்வர் மாண்புமிகு கலைஞர் கருணாநிதி அவர்கள். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. ஏறக்குறைய நான் வந்து புரட்சி தலைவர் காலந்தொட்டு புரட்சி தலைவி அம்மா, இன்னைக்கு மாண்புமிகு முன்னாள் முதல்வர், இன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இதுவரைக்கும் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் வந்து தொடர்ந்து அந்த கூட்டணியில இருக்கோம், தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் என்னுடைய அரசியல் அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை நான் பார்த்ததுல, கருணாநிதி அவர்கள் வரையும் கூட சர்ச்சைகள் இருந்திருக்கும், வேற மாதிரியான சர்ச்சைகள் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு வணக்க வழிபாட்டு தலங்கள்ல போய் பிரச்சனை பண்ணக்கூடிய சர்ச்சைகள் இருக்காது. இது வந்து ரொம்ப பெக்கூலியரா இருக்கு, ரொம்ப புதுசா இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு கலவரத்தை அவங்க தூண்டி ஒரு சாரரை தக்க வைக்க பாக்குறாங்க? இப்படி ஒரு கேள்வி என் மனசுல தொக்கி நிக்குது. இதை வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த டிஎன் மீடியா மூலமாக நான் மக்களுக்கு இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு கேள்வி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திமுக ஆட்சி காலங்கள்ல எல்லாம் நம்ம ஊர்ல இந்த கலவரம் வர்றது ஒரு வாடிக்கையாக இருக்கு. மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது 1998 கோவையில குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்குது. அதுல சிலர் அந்த சம்பவத்தை நிகழ்த்துறாங்க.
அதை நிகழ்த்துறவங்க யாரு என்னங்கிறத நம்ம அதுக்குள்ள விரிவா போக வேணாம். அது வந்து ஒரு சார்ந்ததாக இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 68 பேருக்கு மேல இறந்துடுறாங்க. ஒரு 200 பேருக்கு மேல இன்னைக்கு வரைக்கும் கை கால் ஊனமா இருக்காங்க. இது பூரா வந்து அப்புறாணி புது மக்கள். நான் சொல்றது அரசியல் தலைவர்களோ அரசியல்வாதிகளோ அல்ல, பொதுமக்கள். அப்புறாணி அண்ணன் வேலைக்கு போய் சாப்பிடணுங்கிற நிலையில உள்ளவங்க, போனாதான் சாப்பிட முடியும் கொள்ள முடியும் அந்த மாதிரி உள்ளவங்க. அப்படிப்பட்ட மக்கள் அந்த இது அப்படி அது நடந்து முடிஞ்சு. அப்ப அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் லத்தீப் அவர்கள் அப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. அவர் உதயசூரியன் சின்னத்துல நின்று தான் ஜெயிச்சு, அவர் தேசிய லீக்குங்கிற கட்சி அவருடைய கட்சி. அப்ப உதயசூரியன் சின்னத்தில் நின்று தான் ஜெயிச்சு வந்து சட்டமன்றத்தில் இருக்காரு. அப்ப அவர் எந்திரிச்சு கேட்கிறாரு, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஒரு சொற்றொடரை அங்கே பயன்படுத்துறாரு. முதல்ல இந்தியாவில் இஸ்லாமிய தீவிரவாதிகள்ங்கிற ஒரு வார்த்தை, தீவிரவாதிகள் அதுக்கு முன்னால எல்லாரும் சொல்லுவோம், இஸ்லாமிய தீவிரவாதிகள்ங்கிற ஒரு சொற்றொடரை பயன்படுத்துறாரு. யாரு? மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்ப லத்தீப் அவர்கள் அதே சின்னத்தில், உதயசூரியன் சின்னத்திலிருந்து அவருடைய தயவுல தான் ஜெயிச்சு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. முஸ்லீம் லீக், இந்திய தேசிய முஸ்லீம் லீக், அதனுடைய தலைவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த அருமை சகோதரர் லத்தீப் அவர்கள், வாணியம்பாடிக்காரர். அப்ப அவர் உருது பேசக்கூடிய முஸ்லீம், அவர் லாயர், அவரும் லாயர். அப்ப அவர் எந்திரிச்சு கேட்கிறாரு, கலைஞரை நீங்க இந்த இதுல வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சொல்லாதீங்க, அந்த வார்த்தையை தீவிரவாதிகள்னு சொல்லுங்க, இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சொல்லாதீங்க, அந்த வார்த்தையை நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்றாரு. ஆனா அவர் அது கடைசி வரையுமே நீக்கல. இப்பவும் அந்த சட்டமன்ற பதிவுல அது இருக்கு. அதுக்கப்புறம் அது அப்படியே நடந்து அதுல கலவரங்கள் அது இது எல்லாமே நடந்து அவர்கள் தீவிரவாதிகள் அது வந்து அப்படியே தொடர்ச்சியாகி எல்லா பேப்பர்ல ஹெட்லைன் அது இது, ஆங்கில நாளிதழ், தமிழ் நாளிதழ், இந்தி நாளிதழ் அப்படின்னு பாரத தேசம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு நிகழ்வு. அது முடிஞ்சிச்சு அந்த தேர்தல். அதுக்கப்புறம் அது பேசப்பட்டு அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2022 மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பின்னால் 2022 ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் இதே கோயம்புத்தூர்ல நடக்குது. அது சிலிண்டர் கேஸ் வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை மண்டபமா அது என்ன, அதுக்கு முன்னால அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னால மாருதி வேன்ல ஒரு சமுதாயத்தை சேர்ந்த பையன் ஓட்டிட்டு போய் அது வெடிச்சு, அது பெரிய விபத்து இல்லாம அவனோட அது முடிஞ்சு போகுது. அப்ப அது வந்து என்ஐஏல இப்ப வந்து விசாரணையில வந்த போது முதல்ல அது இல்ல சிலிண்டர் வெடிச்சிருச்சு, அந்த கேஸ் சிலிண்டர் போட்டு ஓட்டின வண்டி வெடிச்சிருச்சுன்னு நம்ம திமுக அரசு, ஆளுகின்ற திமுக அரசு அப்போது செய்தியாக அதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அது என்ஐஏ அவங்க எல்லாம் வந்து விசாரிச்சு இப்ப என்ஐஏ விசாரணையில இருக்கு. அது அப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல அது குண்டு வெடிச்சதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாங்க ஏன் உங்களுக்கு, அதாவது நேயர்களுக்கு, உங்க நேயர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இதை கொண்டு சேர்க்கிறேன். இது முடிஞ்சா இந்தியா முழுவதும்னா இந்தியா மக்கள் முழுவதுக்குமே இதை நான் கொண்டு சேர்க்கிறேன். நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் வேற வேறாக இருந்தாலும் நம்ம எல்லாம் இந்தியர்கள் முதல்ல, இரண்டாவது இனத்தால் தமிழர்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வணக்க வழிபாடு. நம்ம முதல்ல எல்லாரும் வெளிநாடுகள்ல எங்கேயும் போனா என்ன சொல்லுவோம், நமக்கு பாஸ்போர்ட் யார் கொடுத்துருக்கா? இந்திய அரசு. அப்ப இந்தியர்கள் முதல்ல நம்ம யாரு? பாரத குடிமக்கள். அதுக்கப்புறம் என்னவாகிறோம், அங்க பிரியும் போது தமிழர்கள், அதாவது இனத்தால் தமிழர்கள். இந்த இனத்தால் தமிழர்களுங்கும் போது அதுக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. நான் வந்து ஏறக்குறைய என்னுடைய வாழ்நாளில் 95 கண்ட்ரியில சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன்.
இப்ப இந்த ஒவ்வொரு நாடுகளுக்கும் லண்டன் சரி, கனடாவும் சரி, அமெரிக்காவும் சரி, இப்படி எல்லா ஊர்களுக்கும் நான் சுற்றுப்பயணம், பிரான்ஸும் சரி, இப்படி சுற்றுப்பயணம் பண்ணும்போது என்னைய வந்து ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்றதுக்கு என்னுடைய சமுதாய மக்கள், அதாவது என்னுடைய இனத்து சமுதாய மக்கள், யாரு, தமிழர்கள் வருவாங்க. சேகண்ணே வந்திருக்காரு. யார் வந்திருக்கா? சேகண்ணே வந்திருக்காரு, ரிசீவ் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா அவர் ரிசீவ் பண்ண வைப்பாரு. நான் தங்க வைக்கிறதுக்கு கார் கொண்டு வர்றது, என்னை கொண்டு போய் தங்க வைக்கிறது, கொள்றது. அங்க இருக்க தமிழ் சங்கத்துல இந்த வரலாறுகளை, பெரிய புராணம், கந்த புராணம், ராமாயணம், மகாபாரதம், இப்படி எல்லாத்துலேயும் உள்ள நல்ல நிகழ்வுகளை நம்ம சொல்லுவோம். பேசும்போது சொல்லுவோம். நான் இப்போ நீங்கள் கேட்கும்போது சொல்கிறேன்னா இல்லையா, இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகளை நாங்கள் சொல்லுவோம். எப்பா இது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது, இது நமக்கு வேண்டியதுப்பா, இது வேண்டக்கூடாது. நம்ம தமிழர்கள் எங்கே இருந்தாலும் ஒன்றா இருக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், மேம்படணும், நல்ல வாழ்வு வாழணும், தமிழர்கள் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற அந்த நிலையை நம்ம கொண்டு வரணும்ப்பா. தமிழர்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, ஒரு மரபு இருக்கு, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அப்ப அதையெல்லாம் நம்ம விட்டு கொடுத்துட முடியாது அப்படிங்கிறதுல அதை சொல்லுவோம். இங்க எங்க போச்சு அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடு எல்லாம்? இப்ப எங்க போச்சு? இப்ப அரசியல் ஆயிருக்கே. இப்ப இந்த வெட்டுக்குத்து எதுக்கு? இந்த கலாச்சாரத்துல இந்த மாற்றம் எதுக்கு? அதுல தீபம் ஏத்தினா என்ன குறைஞ்சு? இப்ப நம்ம வீட்டுல இங்க கார்த்திகை மாசங்கள்ல நீங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, என்னுடைய 10, 11 வயசு, 12 வயசு, 15 வயசுல நான் இருக்கையில நீங்க பாத்தீங்கன்னா, முன்னால திண்ணையில எல்லாம் வந்து அந்த மண்ணாலான அந்த கிளியாஞ்சிட்டி, அது அகல் வச்சு ஏத்தி வைப்பாங்க. எல்லார் வீடும், எங்க தெருவுல பாத்தீங்கன்னா எல்லார் வீடும் இருக்கும், எல்லாரும் வீட்டு தெருக்கள்லையும் ஏத்தி இருப்பாங்க. எல்லாம் அழகா இருக்கும், மொட்டை மாடி வரைக்கும். நாங்க எல்லாருமே என்ன ஒளிதானம்மா, தீபம்ங்கிறது என்ன? வெளிச்சம். வெளிச்சம் மக்கள் மனுஷனுக்கு நல்லது தானே, கண்ணு தெரியும் அப்பத்தானே. ஒளி ஏற்றி வச்சா என்ன தெரியும்? அங்க இருக்க பொருள்லாம் தெரியும், கண்ணு தெரியும். சரி, அந்த இருட்டுல பாத்தீங்கன்னா, வெளியே இருந்து பாத்தீங்கன்னா, அப்ப அந்த காலத்துல கரண்ட் அவ்வளவா இருக்காது, ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்காது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இருட்டுல பாத்தீங்கன்னா வீடுகள்லாம் பளிச்சுன்னு இருக்கும், எல்லாரும் வெள்ளையெல்லாம் அடிப்பாங்க. கார்த்திகை தெய்வத்துக்கு முன்னால கார்த்திகை மாசம் அப்ப வெள்ளையெல்லாம் அடிப்பாங்க. அதே மாதிரி இவ்வளவு ஏமா மார்கழியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா திருத்தருவா ஓதுவார் வருவாங்க. காலையில இல்லைன்னா திருப்பாவை ஓதுவார் வருவாங்க. நல்ல கருத்துக்கள், பெண்கள்லாம் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், குளிக்கணும், வரணும்னு அதுல சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்க திருப்பாவை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அதாவது ஒரு ஹார்மோனிய பெட்டி வச்சு வாசிச்சுட்டு அது பாடிக்கிட்டு வருவாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அதுல பெண்கள் எல்லாம் பாவாடை கட்டி சடையெல்லாம் போட்டு ரொம்ப அழகா பூவெல்லாம் வச்சு அதுங்களும் பாடிக்கிட்டு வரும், அந்த இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு. அப்ப நாங்கெல்லாம் ஓடுவோம் பின்னாலேயே. இப்ப இங்க எங்க வந்துச்சு கலாச்சாரத்துல மாற்றம்? எங்கேயும் வந்துச்சு சண்டை, எங்கேயும் வந்துச்சு பிரச்சனை. அப்ப ஏன் இது? இவங்க வந்து ஓட்டு வங்கியாக இதை பயன்படுத்துறாங்க. எப்படி ஓட்டு வங்கியாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் நம்ம ராயபுரத்துல நின்று எப்பவுமே ஜெயிச்சுட்டு வருவார். லாஸ்ட் டைம் அவர் ஜெயிக்கல. அப்போ ஒரு பேட்டியில சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் பந்தயத்துக்கு போனா அந்த எலெக்ஷனுங்கிறது ஈக்குவல், எல்லாருக்கும் சம உரிமை. அப்ப 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப பந்தயத்துக்கு ஒரு கோடு போட்டு எல்லாரும் நிற்போம், 0 சொல்லி விசில் அடிச்சோன்னா எல்லாரும் ஓடுவோம். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவன் முதல்ல வருவான். ஒரு ஸ்டெப்பு முன்னால வந்தா கூட அவன் ஜெயிச்சவன். அப்ப அந்த மாதிரி 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா நான் வந்து இந்த எலெக்ஷன்ல 16ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்டாரு. எனக்கு முதல்ல புரியல, என்னப்பா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு ஜெயக்குமார் அவர்கள், மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், சபாநாயகர், இப்போ சட்டமன்ற உறுப்பினர், இப்படி அதிமுக, இப்படி ரொம்ப காலம் அனுபவம் உள்ள ஒரு மனுஷன் இப்படி ஒரு கதையை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் சொன்னது உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த 16% வந்து இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு எல்லாம் சேர்த்தா ஒரு 18%. 16% இஸ்லாமியர்கள் ஓட்டு, 2% தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள். நீங்க இந்த இடத்துல இந்த தமிழ்ங்கிறத மறக்க கூடாது, அவர்களுடைய ஓட்டு. அப்ப அது வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம். யாருக்கு?
திமுகவுக்கு. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் அவங்க இந்த வேலைகளை செய்யறாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? உங்களுக்கு வந்து டெபாசிட் அது ஆல்ரெடி. இப்ப நான் வந்து ₹1 0 இருந்து ஆரம்பிக்கிறேன் கணக்க, நீங்க வந்து ஒரு ₹11 இருந்து ஆரம்பிக்கிறீங்க. அப்ப நீங்க சீக்கிரம் முந்துவீங்களா, நான் முந்துவனா? எந்த பக்கம் போனாலும், எந்த வாக்குச்சாவடிக்கு போனாலும் ஒரு 16 ஆல்ரெடி போட்டு 16 நம்பர் ஆல்ரெடி இருக்கு. அப்போ நீங்க எப்படி பார்த்தாலும் அந்த 16 நம்பர்ல அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ இப்போ இதை கன்ஃபார்மா தக்க வைக்கிறதுக்கு திமுகவுடைய முழுக்க செயல்பாடு தான் இது பின்விளைவு. வேற ஒண்ணுமே இதுல நீங்க பெருசா யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி நீங்க திமுகவை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா, மாண்புமிகு முன்னாள் மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் போதே இந்த ஜாதி வாரியாக பிரிச்சதான் வந்து அவங்க சீட்டே கொடுப்பாங்க. நீங்க எம்எல்ஏக்களுக்கு அவங்க சீட்டு கொடுக்கறத நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் எந்த ஜாதியை சேர்ந்த எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகம் இருக்காங்க. இப்ப நம்மள பாத்தீங்கன்னா பல சமூகம் இருக்கு. முக்குளத்தூர்ல 3 பேரு, அகம்பிடியரு, மறவர், கல்லர், 3 பேரும் சேர்ந்துதான் முக்குளத்தோர் தேவர். இப்ப அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மற்றதுலயும் நிறைய, செட்டியார்ல பாத்தீங்கன்னா வைணவ செட்டி, வாணிய செட்டி அப்படி நிறைய இருக்கு. முதலியார்கள்ல பாத்தீங்கன்னா அது மாதிரி நிறைய இருக்கு. கவுண்டர்கள்ல பாத்தீங்கன்னா அது மாதிரி நிறைய இருக்கு. வேளாள கவுண்டர் அது இதுன்னு சொல்லிட்டு, பிள்ளைமார்கள்ல பாத்தீங்கன்னா சைவ பிள்ளை அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகள், நம்ம உட்பிரிவுகள் வந்து நிறைய இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா அது பூராமே அது மாதிரி இஸ்லாம்ல பாத்தீங்கன்னாலும் அது மாதிரி உட்பிரிவு இருக்கு. இஸ்லாமியர்களா இப்ப பின்பற்றவங்கள சன்னி, சியா அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பிரிவு இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்க வஹாபி, சூஃபி அப்படின்னு சொல்லிட்டு அதுல 4-5 பிரிவு. இந்த சூஃபிங்கிறவங்க தான் இந்த குரானை வந்து பாடலாக பாடக்கூடியவங்க. அவங்க சூஃபி இஸ்லாம், அவங்க தான் தர்காவை மெயின் பண்ணுவாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அஜ்மீர் தர்கான்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவிலே ரொம்ப புகழ் வாய்ந்தது அஜ்மீர் தர்கா. எந்த ஊர்ல இருந்து ஆளு வந்தாலும் அஜ்மீர் தர்காவுக்கு போவாங்க. இன்னைக்கு இருக்க எல்லா பிரதமர்களும் அஜ்மீர் தர்காவுக்கு போவாங்க. அப்ப அது சூஃபிசம்ங்கிறது. அது அந்த காலத்துல சுல்தான்கள் காலத்துல, அக்பர் அவர்களுடைய காலத்துல, பாபர், அக்பர் அவங்க காலத்துல இருந்தே இருக்காது. அப்ப இது எல்லாமே எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருமே நம்மளுக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு. நீங்க முழுசா பாரத நாடு முழுவதும் பாத்தீங்கன்னாலும் அது இருக்கு. தமிழர்கள் மத்தியிலையும் இந்த பிரிவு வந்து உள்ள நுழைஞ்சிருச்சு. நான் முன்னால சொன்ன மாதிரி கற்கால தமிழர்கள், அதுக்கப்புறம் வேத கால தமிழர்கள், அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா புராண கால தமிழர்கள், இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கோம். இப்ப இப்படி வேற மாதிரியான ஒரு தமிழர்களா எல்லாரும் மாறி வந்துட்டோம். இப்ப போய்கிட்டு நீங்க எல்லாரும் இப்ப திரும்ப கதையை ஆரம்பத்துல இருந்து என்னை கேட்கிறீங்க, ஐயா கதையை சொல்லுங்க, நம்ம எந்த ஊர்ல பிறந்தோம், நம்ம யாரு, எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், என்ன ஐயா இதனுடைய நோக்கம், என்ன ஐயா செய்ய போறோம்னு வந்து தங்கச்சி என்கிட்ட வந்து கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீ. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலம்மா, என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல, எப்படி நம்ம இந்த மாற்றங்களுக்குள்ள இருந்து மாறுபடுவோம் வெளியே வருவோம்னு எனக்கு தெரியலம்மா. ஓட்டு அரசியல் முழுக்க திமுகவுடைய முழு பிரச்சாரம், முழு பிரச்சனை. ஏன்னா அதிமுகவில் அது கிடையாது. நான் அதுல கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்லல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் எல்லாத்தையுமே ஏத்துக்குவாரு. அவருக்கு ஒரு பிரச்சனையும் கருணாநிதி அவர்கள் உண்டாக்குனாரு. அதாவது தென் நாட்டுல 2 மலையாளிகள் முதலமைச்சர்னு கேட்டாரு. கேரளாவில் ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சரா அப்படின்னு கேட்டு அவருக்கும் பிரச்சனையை உருவாக்குனவர் கருணாநிதி அவர்கள், மறைந்த முன்னாள் முதல்வர் மாண்புமிகு கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்பதான் உங்களுக்கு என்ன பண்றாங்க, மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு பேரை மாத்துறாங்க. அது வரைக்கும் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு தெரியாது. இப்ப இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு, ஒரு 30-35 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த கருணாநிதி அவர்கள் என்னென்னவெல்லாம் பண்ணுவாரு, இந்த திமுகவை அண்ணா உருவாக்குனாலும், நம்ம தமிழ்ல ஒரு பழைய சொல்லு இருக்கு,
கரையான் புற்றுக்கட்ட கருநாகம் குடி புகுந்த கதை. புத்து யாரு கட்டுவா? பாம்பு புத்து கட்டாது, பாம்பு கட்ட தெரியாது. அப்ப கரையாகம் புத்து கட்டும். அப்ப அதுக்குள்ள யாரு பூந்துருவா? கருநாகம் பூந்துரும். அதுதான் இன்னைய திமுகவுடைய நிலை. இது பாரத தேசம் முழுக்கதையும் பாதிச்சிருக்கு.